ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. எங்கள் சித்தி, என் தம்பி எல்லாருமே வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம் எங்கள் அம்மா வீடு. இதாங்க எங்கள் அம்மா வீட்டு கேட்டு. இந்த கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நாடக மேடை. அந்த இருக்க கோயில். அந்த கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இதுதான் நாடகப்பட்டை. அங்கே நாடகம் நடக்கும்போது இங்கே தான் உட்காந்து பார்க்குறது. நாங்கள்லாம் அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் போக மாட்டோங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கிட்டே உட்காந்து பார்த்துருவோம். சூப்பராக இருக்கும். காரில் தான் வந்தோம், எல்லாருமே காரில் தான் வந்தோம். இது எங்கள் சித்தி வீட்டோட காரு. இதே எங்கள் சித்தி தூங்கிட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இதாங்க நார்த்த மரம். இந்த நார்த்த மரம் சொல்லுவாங்கல்ல, நார்த்தங்காய் வந்து ஊறுகாய் போடலாம். இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சாக விடுது, இன்னும் காய் பெருக்கலை. அது பெருசாக வந்தால் தான் நம்ம இது ஊறுகாவே போடலாம், நல்லா இருக்கும். இப்போ ஊறுகாய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கசக்கும். இது வந்து தொட்டி. இது தொட்டி, இது கிணறுங்க. இப்போ மழை நேரத்தில் நல்லா தண்ணி நிறைய கிடக்குது பாருங்க. இது வந்து குடிக்க மாட்டோம், செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ட்ரெஸ் துவைக்க, அப்புறம் இந்த பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த வாளி எப்போவுமே கிணத்தடியில் போட்டு வச்சுப்போம். தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. குடிக்கிறது வந்து பைப்பு இருக்குது குடி தண்ணிக்கு. பாருங்க, இதான் எங்கள் அம்மா வீட்டோட தோட்டம். இங்கே பாரு சந்தோஷ், இங்கே மிளகா பழம், இது கருவேப்பிலை பழம் எவ்வளவு இருக்குன்னு. நீனு பறிச்சுக்கு போடா. இது கருவேப்பிலை மரங்க, நல்ல மரம், பெரிய மரம். அது பாதியிலே உடஞ்சி விழுந்துருச்சு. இங்கே இருங்க, எவ்வளோ கருவேப்பிலை பழம் பார்த்தீங்களா. நம்ம கருவேப்பிலை செடியே வாங்கி வைக்க வேணாம், இந்த பழத்தை கொண்ட சும்மா தரையில் அப்படியே உடச்சிட்டு போட்டோம்னாவே போதும். அந்த விதையில நிறைய கருவேப்பிலை செடி வந்துடும். அப்படி வந்தது தான் இந்த உள்ள கருவேப்பிலை செடி ஃபுல்லாக. இங்கிட்டு பாருங்க, முன்ன பப்பாளி மரம் இதெல்லாம் இருந்துச்சுங்க, அது எல்லாமே உடஞ்சி போச்சு காற்றுல. மழை நேரத்தில் காற்றுல உடஞ்சி போச்சு. இதில் நெல்லி மரம், தென்னை மரம், ஒரே ஒரு தென்னை மரம் இருக்குது. அவ்வளோதாங்க தோட்டம். இந்த சைடு நார்த்த மரம் இருக்குது, அவ்வளோதான். இது தாங்க மாட்டு தொட்டி. முதல்ல மாடு நிறையா இருந்துச்சு. அம்மா இருக்கும்போது ஒரு 10 மாடுக்கிட்ட இருந்துச்சு. அந்த மாட்டுக்கெலாம் இங்கே தான் தண்ணி ஊற்றி வைக்கும் அம்மா. இந்த நீரார் தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தண்ணியெலாம் இங்கே தான் ஊற்றி வைக்கும். இப்போ மாடு 1-2 தான் இருக்குது, அதனால் நாங்கள் வாளியிலே தூக்கி கொண்டு வச்சிட்றது. இந்த இதில் இந்த தொட்டியில் இப்போ தண்ணி வைக்கிறது இல்லை. அது வந்து விறகடி. அங்கே ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சுங்க, அந்த புளிய மரம்லாம் வெட்டியாச்சு. இங்கிட்டு கண்ணு இருக்கு பாருங்களே. இங்கிட்டு கண்ணு இருக்கு பாருங்க. இந்த எலுமிச்சை மரம், எலுமிச்சம் காய் இன்னும் பழம் பழுக்கலை, காயாத்தான் இருக்கு. அரளிப்பூ. இந்த ஒரு புளியங்கன்று இருக்கு பாருங்க, அது தன்னாலே முளைச்சி வந்துருக்குங்க. இது ஃபுல்லாக செடிகள் இருக்குது. இப்போ வாங்க வீடை பார்க்கலாம். இதாங்க அடுப்படி. விறகு வச்சு சமைக்கிறது இங்கே தான். இப்போ தான் சாப்பாடு வச்சுருக்கேன். இனிமேல் தான் இந்த நாட்டுக்கோழி ரசம் வைக்க போகிறோம். எல்லோரும் வந்திருக்காங்கல்ல, சித்தி, தம்பி எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால ரசம். தங்கச்சி ஒரு கோழியை பிடிச்சி அடிச்சிட்டா, அதுதான் இப்போ குளிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஒரு கோழியை குளிப்பாட்டினோம்ல, அந்த கோழியை பிடிச்சி அடித்த ஃபைட்ரு யார் தெரியுமா? கமான். இதாங்க என் தங்கச்சி. இதான் என் தங்கச்சி, கடைசி தங்கச்சி. இதுக்கு முன்னாடி ஒருத்தி இருக்கா, அவள் ஊரில் இருக்கா. இது கடைசி தங்கச்சி. இது வந்து மாட்டு கொட்டாய்ங்க. இந்த மழை நேரத்தில் மாடு ஆடெல்லாம் இங்கே தான் அம்மா பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க.
இப்போவுமே ரொம்ப மழை வந்தால் இங்கே தான் மாடு ஆடு பிடிச்சி கட்டி வச்சுக்கிறது. இங்கிட்டு வந்து செடிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்தா சப்போட்டா மரம், மாமரம் ஒன்று இருக்குது. இது வந்து லெட்டின் பாத்ரூம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மணி பிளான்ட் வச்சுருக்கு தங்கச்சி. இங்கே வந்து வேப்ப விதையெல்லாம் அலசி வச்சிருக்கு தங்கச்சி. இதாங்க வீடு. இது வந்து வாரம். இந்த பக்கம் டிவி இருக்கு. இங்கே 3 ஸ்லாப்பு. இது வந்து அவ்வளோதாங்க. ஒரு ஃபேனு. இங்கேதாங்க கேஸ் அடுப்பு சும்மா இருங்க. இங்கேதான் கேஸ் அடுப்பு வச்சிருக்காங்க. இங்கே 3 ஸ்லாப்பு. ஓகேவா? இதாங்க வீட்டுக்குள்ள. இதான் ஃபர்ஸ்ட் அம்மா கட்டின வீடு. இது கட்டினதுக்கு அப்புறம் தான் அப்புறம் அந்த வாரம் அதுக்கப்புறம் எடுத்தாங்க.